வின் பண்ணிடுவோன்னு தோணலை, வின் பண்ணிடணும்னு தோணுச்சு. எப்போனா அந்த பிக் பாஸ்க்கான இன்டர்வியூஸ் போகும்ல, அப்பையிலேருந்தே எனக்கு தோணுச்சு. அப்பையிலேருந்து எப்படியாவது வின் பண்ணிடணும். ஏன்னா பிக் பாஸ் மாதிரியான ஒரு பெரிய நிகழ்ச்சி, பிரபலங்களுக்கான நிகழ்ச்சி, அங்கே வந்து ஒரு பெரிய நடிகரோ ஒரு பெரிய பிரபலமோ ஒரு செலிபிரிட்டியோ அவங்க தான் ஜெயிச்சிட்டு இருப்பாங்க. சாமானியன்லேருந்து ஒருத்தர் போய் ஜெயிச்சிட்டா அது ஒரு ஒரு பெரிய நம்பிக்கை எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. அதனால வின் பண்ணிடணுங்கிறதா இருந்துச்சு கடைசி வரைக்கும். நான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுற நாள்லேருந்து சேதன் என் கையை தூக்குற வரைக்குமே வின் பண்ணிடுவேன். நான் எங்கேயாவது ஒரு இடத்துல வின் பண்ணிடுவேன்னு நினச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் நகரவே மாட்டேன். வின் இப்போ 12வது வாரத்தில் வின் பண்ணிடுவேன்னு நினச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் எப்படி நான் விளையாடுவேன். இப்போ எல்லோரும் கேட்டாங்க, மொதல் பெட்டி தான் நீ எடுத்துட்டீங்கல்ல டாஸ்க்கு பெட்டியில், ஏன் 2வது பெட்டி 3வது பெட்டிக்கும் போய் நின்றுக்கிட்டே இருக்கு அப்படின்னு பசங்க. அப்போ நான் சொன்னேன், முதல் வாரம் நான் நல்லா விளையாண்டேன், 2வது வாரம் 3வது வாரம் விளையாட மாதிரி வெளியே போயிடுவேன். அது இப்படி தான் எதுவும் அங்கே கிடைக்கிற ஒவ்வொன்றும் வாய்ப்பு. எதுக்கு இந்த நிகழ்ச்சி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க? எதுக்குன்னா முன்னேறி வர்றதுக்கு தான், கடைசியில் அந்த கோப்பையை வாங்கி எல்லாருக்குமானதுன்னு சொல்கிறதுக்கு தான். அதனால் வின் பண்ணிடுவேன் அப்படிங்கிற. ஆனால் உங்களுக்கு ஒரு இன்ட்டு தோணி இருக்கும்ல, இப்போ வந்து தீபக் வந்து உங்களுக்கு முத்தம் கொடுக்கும்போது தமிழ்நாட்டோட முத்தம் அப்படின்ற தீபக் என்ன வெளில போகிறோம் எங்களுக்குலாம் பயம் வந்துருச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம், ஓகே நம்மளாம் டாப் 5, நான் தீபக் அண்ணன், மஞ்சு, ஜாக்லின், சவுண்டு, நாங்கள்லாம் வந்து ஒரு டாப் 5ல் வருவோங்கிற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். தீபக் அண்ணன் மஞ்சரி வெளில போயிட்டாங்க. சரி மஞ்சரி வெளில போனால் அங்கே வயல் கார்டு அவங்களுக்கு ஓட்டிருக்காரு. தீபக் அண்ணன் வெளில போகிறாரு. அடுத்த வாரம் நம்ம வெளில போனால் ஆச்சரியப்படுறக்கே இல்லைடாங்கிறது எல்லாருடைய சைக்கலாஜிக்கல். ஏன்னா வெளில என்ன நடக்குதுன்னு தெரியவே தெரியாது, யாருக்கு ஆதரவு இருக்குது யாருக்கு ஆதரவு இல்லை, யார் என்ன மாதிரியா போய் சேர்ந்து. ஆனால் இந்த ஃபேமிலிஸ் வரும்போது அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ஸ்லாம் வீட்டாக்கு போயிட்டு அவங்க திரும்ப வரும்போது அவங்க எல்லாருமே ஒரு சைடில் இன்ட்டு கொடுத்துட்டே இருந்தாங்கல்ல. இப்போ தீபக் வந்து சொல்லும்போது தமிழ்நாட்டையும் உங்களுக்கு இந்த முத்தத்தை கொடுத்த மாதிரி அப்படின்னு அதை தான் நானும் சொல்கிறேன். வந்தவன் பூரா பேரும் தீபகண்ணன் நாங்கள் தீபக் தான் ஜெயிக்க போறாரு. தீபகனே முத்துக்குமரன் 2 பேருக்கு தான் பெரிய சப்போர்ட். தீபகனை எவிக்ட்னு எல்லாரும் வந்து டாப் சேலஞ்ச் கிட்ட திரும்பி பார்த்தா எல்லாரும் தலை குனிறாங்க. அப்பதான் போய் கேட்டேன் ரவி சார்ட்ட, எங்க அண்ணன் டாப் 5 அவர் தான் வின்னர், என்னன்னே ஆச்சுங்க தெரியலடான்னு கையை விரிக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அப்ப நம்ம கணிக்கிற எதுவுமே இங்க நடக்க போறது இல்லை. சேலஞ்சு கேட் வந்த 8 பேருமே என்ன சொன்னாங்கன்னா, முத்துக்குமரன் தீபக் முத்துக்குமரன் ஜாக்லின் தீபக், இதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. பார்த்தா தீபகண்ணை அந்த வாரம் எவிக்ட். தீபகண்ணை வெளில போனால் நாங்கள் எல்லாருமே உடஞ்சிட்டோம், கான்ஃபிடென்ட்டே போச்சு. அப்போ மக்கள் வந்து என்னமோன்னு விரும்புகிறாங்க. உங்களுக்கு என்ன அன்ஃபேர் எவிக்ஷன் என்ன தோணுச்சா? 100% இல்லவே இல்லை. எப்படி அன்ஃபேர்னு சொல்ல முடியும்? இப்போ தீபகண்ணை ஒரு விளையாட்டு விளாட்றாரு, நான் ஒரு விளையாட்டு விளாட்றேன். இப்போ முதல் வாரம் எவிக்ட் ஆனவங்களும் இருக்காங்க. 12வது வாரம் மக்களுக்கு யாரை எப்போ வெளியேற்றணும்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பிஆர் இருந்தாங்களா இல்லையா வெளியே? அருண் செஞ்சவனே இவங்ககிட்ட நான் போகும்போது சொல்லிட்டு போன வேலை என்னன்னா, நான் மறுபடியும் சொன்னேன், பிஆருங்கிறது நிறையா இருக்குண்ணே, உனக்கு தெரியும் இன்றைக்கி டிஜிட்டல் மீடியா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பவராக வேலை செஞ்சுட்ருக்கு. நீ ஒரு பிஆர் டீம் வச்சு ஒர்க் பண்ணணும்னா அதுக்கான பொருளாதாரம் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. ஜெயிக்கிற அமௌண்ட்டை விட பெரிய பணம் செலவழிக்கணும்லாம் சொல்கிறாங்க. உனக்கு தெரியும் என்ன சூழல் அப்படிங்கிறத. நான் போகிறதுக்கு முன்னாடி பண்ண ஒரே வேலை, இன்ஸ்டாகிராம் ஐடியை அருண்கிட்ட கொடுத்து, அண்ணன் அவர் 8 மணி நேரம் ஆஃபீஸுக்கு போகிறாரு, போயிட்டு வந்துட்டு உள்ள நடக்கிறத வெட்டி மட்டும் இன்ஸ்டாவில் போடு. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் எப்பயும் சமூகம் பற்றி ஏதோ குரல் எழுப்பி நம்ம இன்ஸ்டா மூலியமாக தான் பிக் பாஸ் வாய்ப்பே நமக்கு கிடைக்குது. அது ஒரு அடையாளமாக வச்சுருக்கோம். 3.5 மாதம் பேஜ் செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போட்டுருக்கேன், உள்ள ஏதாவது பேசுவேன், அப்படி பேஜ் ஆக்டிவ் ஆகின்னு சொல்லிட்டு போனேன். எப்போ ஒன்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் மக்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, எப்போ ஒன்ஸ் வந்து நம்ம பற்றி தப்பான விமர்சனங்கள் வர ஆரம்பிக்குதோ, அப்போ இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சரி ஒரு 4-5 உண்மையான நம்ம மேலே இருக்க நலம் விரும்பிகள் அங்கங்கே சேர்றாங்கிறப்போ அவங்கள ஒன்று சேர்ப்போங்கிற வேலையை அவங்க பார்த்தாங்க. இவங்க என்ன வேலை செஞ்சாங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் நம்ம பண்ணதை எடுத்துகிட்டு போய் சேர்த்தாங்க. இதுக்கு பேர் பிஆர் வேலைன்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. அதுக்கு தான் நம்ம ஒரு வீடியோ போட்டோம். இவங்கெல்லாம் சேர்ந்தாங்க. அதான் இங்கே வந்து காசு பணம் சம்பாரிச்சேன், நான் சொத்து மனிதர்கள் சம்பாரித்தேன். அந்த நண்பர்கள் அவங்க உள்ள நான் உழைச்சதுக்கு வெளியில் அதை கொண்டு போய் சேர்க்குற வேலையை அவங்க செஞ்சாங்க. அதுக்கு பேர் பிஆர்னா தாராளமாக நீங்கள் பிஆர்னு வச்சு